ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைசூஸ் வசந்தம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி மாதத்தில் புனித நீராடின இடமான இந்த மகாமகம் குளத்தை தாங்க. நேற்று நம்ம மாசி மகம் எல்லார் வீட்லேயுமே சிறப்பாக கொண்டாடியிருப்போம். பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளான கடல், ஆறு, ஏரின்னு சொல்லி குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கர்மாக்கள் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு வந்திருப்போம் இல்லைங்களா. பொதுவாகவே மாசி மகம் எல்லா ஊர்லேயும் சிறப்பு. அதை விட ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் நகரமான கும்பகோணத்தில் இருக்கிற இந்த மகாமக குளத்தில் குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ கொஞ்ச நாளாகவே கும்பகோணத்தில் திருமண பக்கமெல்லாம் திருவிழான்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு இந்த கோயிலில் திருவிழா, நேற்று அந்த கோயிலில் திருவிழா, இன்றைக்கி இங்கே தேரோட்டம், நேற்று அங்கே தேரோட்டங்கிற மாதிரி எப்போ பாரு திருவிழா, கூட்டம், தேரோட்டம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. விவேக் சார் காமெடி சொல்கிற மாதிரி டேக் டைவர்ஷன் சொல்லி எல்லா பக்கமும் பேரிகார்ட் போட்டு திருப்பி விட்டுடுறாங்க. எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. இப்போவே இப்படின்னா இன்னும் 2 வருஷத்தில் மகாமகம் வரப்போது எப்படி இருக்க போகுதுங்கிறத நினைக்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆதி கும்பேஸ்வரர், மங்களாம்பிகா, அமிர்த கடேஸ்வரர், அபிமுகேஸ்வரர்னு சொல்லிட்டு எல்லா சாமியினுடைய உற்சவமூர்த்திகளும் இந்த குளக்கரையை சுற்றி வந்து அதுக்கப்புறம் தீர்த்தவாரிக்காக புறப்பாடு மேற்கொண்டாங்க. அந்த சாமியோடய சேர்ந்து நாமளும் அந்த நீராடும் போது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுக்காக எல்லா மக்களும் காத்துட்டு இருந்தாங்க. சாமி வந்து தீர்த்தவாரி எடுத்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் எல்லாத்தையும் விடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த டோர்ஸ் எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா, அமாவாசைக்கு நம்ம பித்ருகளுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுப்போமோ அதே மாதிரி இந்த மாதிரி விசேஷமான மகன் நாட்களில் நம்ம வந்து பித்ரு காரியங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக அமாவாசைக்கு ஆண்கள் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல நாள்களில் பெண்களும் குடும்பத்தோடு உட்காந்து முன்னோர்களுக்கு வந்து இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்குறத நான் இன்றைக்கி பார்த்தேங்க. சாமியினுடைய புறப்பாடு நல்லபடியாக நடைபெற்று முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே கோவில் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் அன்னதானம் கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதோட இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரபாணி கோயில் தேரோட்டமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க. பொதுவாக வந்து தேரோட்டம்னு சொன்னால் முன்னாடி உள்ள கயிறை மக்கள் எல்லாரும் இழுப்பாங்க, பின்னாடியும் ஒரு அழுத்தத்துக்காக ஒரு புல்டோசர் கொடுத்துருப்பாங்கங்கிறத நான் இது வரைக்கும் பார்த்தது. நாம் ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து இழுக்கிறதுல தேர் நவருதுங்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். இந்த அனுபவம் எனக்கு முதல்ல இந்த விஷயம் தான் கிடச்சிருக்குது. ஒரு ஸ்டெப் நகன்ற உடனேயுமே அங்கேருந்து கை கொட்டி சிரித்து சந்தோஷப்பட்டு பசங்கள்லாம் ஆரவாரம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் சொல்கிறேன். இந்த வீல் இருக்குங்களா, இந்த வீலுக்கு கீழே வந்து முட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவரை தான் வந்து நம்ம முட்டு கொடுக்குற ஆள்னு சொல்லி அது முட்டாள் அப்படிங்கிற மாதிரி மருவி வந்திருக்குங்கிறது ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. இவ்வளோ பெரிய தேர், அதுக்கு இவ்வளோ பெரிய சக்கரம், அதுக்கு கீழே இவ்வளோ பெரிய கயிறு பிடிச்சி நம்ம மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இழுத்து அந்த வீல் ரொம்ப வேகமாக ஓடாமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே முட்டு கொடுத்துட்டு வளைவுகள்லாம் சறுக்காமல் இருக்கிறதுக்காண்டி அங்கங்கே உப்பு போட்டு ஒரு தேரையே இழுத்து நல்லபடியாக கொண்டு வந்து நிலநாட்டுற அளவுக்கு விஞ்ஞானமே வியந்து பார்க்க அளவுக்கு புத்தி சாதுரியமான முன்னோர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் வியப்பாகவும் தான் இருக்குது. நேற்றைய மாசி மகம் நாள் எங்களுக்கு நல்லபடியாக கடவுள் வழி நடத்தி கொண்டு போனாருங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். இன்னும் அத்திவரதர் 8 நாள் தான் இருப்பார் கும்பகோணத்தில். வாய்ப்பு இருக்கிறவங்க அத்திவரதரை வந்து பார்த்துட்டு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணுங்கிறத வேண்டிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.